தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆன குட் பை அக்லி படம் எப்படி இருக்குன்னு இப்ப பாத்துடலாம். நம்ம ஏகேவோட பையனை போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ணதுக்கான காரணம் என்ன, நம்ம ஏகே ஒரு பையனை எப்படி வெளியில கொண்டு வந்தாரு, இதுதான் இந்த படத்தோட ஆன்லைன் ஸ்டோரி. எனக்கு இந்த படம் பிடிச்சது. பெருசா எனக்கு இந்த படம் எங்கேயும் போர் அடிக்கல. ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டைனிங்கா நம்ம ஏகேவை எப்படிலாம் ஸ்கிரீன்ல பாக்கணும்னு ஆசைப்பட்டோமோ அதை ஆதிக்கு அப்படியே காமிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த டைட்டில் கார்டு இன்ட்ரோ லென்த்தான இன்ட்ரோ பிளாக்னு அடிச்சு துவம்சம் பண்ணிட்டாங்க. செகண்ட் ஹாஃப் எனக்கு டீசென்டா இருந்தது. செகண்ட் ஹாஃப்ல ஷைன் தாம்சாக்கோட சீன் ஒன்று வரும். அவர் நம்ம ஏகே முன்னாடி என்னவா செஞ்சுட்டு இருந்தாருன்னு ஒரு பிளாஷ்பேக் மாதிரி சொல்லுவாரு. அந்த சீன் இந்த படத்தோட ஒரு பெரிய ஹைலைட்டா சொல்லலாம். அந்த சீனோட தியேட்டர் ரெஸ்பான்ஸ் வெறித்தனமா இருந்தது. ஜி பிரகாஷோட சாங்ஸும் பேக்ரவுண்ட் ஸ்கோரும் நல்லா இருந்தாலும் சில இடங்கள்ல லவுடா இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஃபேன்ஸ் என்டர்டெயின் ஆகணும், ஆடியன்ஸ் என்டர்டெயின் ஆகணும்னு அதை மட்டுமே மனசுல வச்சு ஆதிக்கு இந்த படத்தை எடுத்திருக்காரு போல. அதுல 75% கிட்ட ஆதிக்கு நினைச்சதா செஞ்சுட்டாருன்னு தான் நான் சொல்லுவேன். நீங்க ஒரு ஏகே ஃபேனா இந்த மூவிக்கு போனீங்கன்னா கத்தி கத்தி உங்க குரலே டேமேஜ் ஆயிடும். அந்த அளவுக்கு தியேட்டர் மூமெண்ட்ஸ் இதுல இருக்கு. இந்த படத்துல மைனஸா நான் பார்த்தது என்னன்னா எக்கச்சக்கமான ரெஃபரன்ஸ் இதுல வரும். அது ஃபர்ஸ்ட் 2 ஹவர்ஸ்க்கு ஓகே. ஆனா அந்த லாஸ்ட் 20 to 25 மினிட்ஸ்க்கு வர ரெஃபரன்ஸ் எல்லாம் ரொம்ப திணிச்ச மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஏகே ஃபேன்ஸை தாண்டி நியூட்ரல் ஆடியன்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ற ஒரு படமா இதை எடுக்க தான் ஆதிக் ட்ரை பண்ணிருக்காரு. பட் எல்லாரையும் சொன்ன மாதிரி சாட்டிஸ்ஃபை பண்ணுமாங்கிறதுல எனக்கு ஒரு டவுட் இருக்கு. 18+ கண்டென்ட்லாம் இதுல பெருசா எதுவும் கிடையாது. ஓவராலா ஏகே ஃபேன்ஸ் இந்த படத்தை எத்தனை வாட்டி வேணா பார்க்கலாம். அவங்க கம்ப்ளீட்டா செலிப்ரேட் பண்ற ஒரு படமா தான் இது வந்திருக்கு. மத்த ஆடியன்ஸும் கண்டிப்பா இந்த படத்தை ஒன் டைம் ட்ரை பண்ணலாம். கண்டிப்பா இந்த படம் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா உங்களுக்கு கொடுக்கும்.